புதுசாக லைட் வாங்கியிருக்கிறேன். பெருசோ ஃப்ரின்னு போட்டிருக்குது. ஹெட் லேம்ப்பு. நைட்டில் வந்து கொல்லைக்கெல்லாம் போகிறேன், இருட்டில் போயிட்டு இருக்கிறதுனால யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கியிருக்கிறேன். ஃபிஷ்ஷிங்க்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருக்குது லைட்டு. எவ்வளோ பவர் அடிக்குதுன்னா இவ்வளோ பவர் அடிக்குது. இன்னும் பவர் இதில் இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணால் அதில் ஃபுல் பவர் தெரியும். சூப்பராக இருக்குது. அடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணால் அதில் ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெட் லைட்டு வேறு லெவலில் இருக்குது. கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது ரெட் லைட்டில். சூப்பராக இருக்குது இந்த லைட்டு. 2500 வந்துச்சு. ஓகே, செம்மையாக இருக்குது. நான் சார்ஜ் போட்டுட்டு என்னடா லைட் ஏறல அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, இந்த லைட்டுக்கு இல்லை, ஒரு சைடு வந்து சார்ஜர் போடுற இது இருக்குது, ஒரு சைடு வந்து பேட்ரிக்கானது இருக்குது. அந்த பேட்ரியில் வந்து பிளாஸ்டிக் கவரில் ஒன்று வச்சுருப்பாங்க, எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு JatsGPT சொல்லிச்சு. ஸோ இதுதான் அந்த பிளாஸ்டிக் கலரில் இருக்கிறது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணினா லைட் எரியும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெட் லைட் எரியும். மோடு சேஞ்ச் பண்ண சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹை லைட்டு, மீடியம், லோ லைட்டு, மீடியம், ஹைன்னு போயிட்டுருக்கும். டர்போ மோடு வேறு இருக்குது. டர்போ மோடுக்கு 2 கிளிக்கு தொடர்ந்து பண்ணணும். அது வந்து பளிச்சுன்னு அடிக்கணும்னு சொல்லிச்சு. அடித்து பார்ப்போம். ஸோ டர்போ மோடு வரல. தொடர்ந்து 2 கிளிக் பண்ணிட்டேன், வரல. என்னன்னு தெரில, பார்ப்போம்.